சர்க்கரை மாத்திரை உடலை கெடுக்கிறதா? இது நிறைய பேர்த்துக்கு இருக்கிற சந்தேகம். மாத்திரை சாப்பிட்டா அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோ அப்படின்னு. அதுபோல் நம்மளோட சப்ஸ்கிரைபரோட ஒரு சந்தேகத்தை அவர் கேட்டிருக்காரு. இது பலருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இதுக்கு பதிலளிக்கிறது பலருக்கும் சந்தேகங்களை தீர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறோம். ஸோ முதல்ல அவரோட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் சார், சர்க்கரை மாத்திரை உடலை கெடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அதிக சர்க்கரை அது பாட்டுக்கு தானாக யூரினில் போயிடும். நம்ம சர்க்கரை மாத்திரையை போட்டு கெட்ட சர்க்கரையெல்லாம் நம்ம உடம்புல தேக்கி வைக்கிறனால வியாதி பெருசாகுது இப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இது உண்மையா? எனக்கு 320 சர்க்கரை இருக்குது, நான் எந்த விதமான மருந்து மாத்திரையும் எடுத்துக்கிறது இல்லை. இதில் உங்களோட கருத்து என்ன? இல்லை இது சரியா அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருந்தால் கூட இதுதான் அவரோட சொல்லக்கூடிய விஷயம். ஸோ இவர் சொன்ன விஷயங்களில் 4 கேள்வியாக பிரிச்சுக்கும். முதல்ல சர்க்கரை மாத்திரை உடலை கெடுக்கிறதா? முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, யூரின் மூலமாக அதிக சர்க்கரை வெளியேறதுனால நமக்கு சர்க்கரை குறைஞ்சிரும்ல, பிரச்சனை இல்லைல்ல, இது ஓகேவா? அடுத்து 3வது கேள்வி, மாத்திரை கெட்ட சர்க்கரையை நம்ம உடம்புல தேங்கி வச்சுக்குதா? இதனால் பாதிப்புகள் உண்டாகுதா? 4வது, 320 சர்க்கரை இருக்குது, நான் வைத்தியம் பார்க்காம இருக்கேன், இது சரியா அப்படிங்கிறது தான் இந்த 4 கேள்வி. ஸோ முதல் கேள்விக்கு நான் கடைசியாக பதில் சொல்கிறேன். அதுதான் சர்க்கரை மாத்திரை பாதிப்பை ஏற்படுத்துதா அப்படின்னு. ரெண்டாவது கேள்வியிலேருந்து வருவோம். ரெண்டாவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூரின் மூலமாக அதிகமாக சர்க்கரை வெளியேறுவதால் நம்ம சர்க்கரை குறைஞ்சிருமா அப்படின்னு. அதாவது பொதுவான இயற்கையில் நம்ம ரத்த சர்க்கரையோட அளவு அதிகமாகும் போது நமக்கு அதை சரி பண்ணுறதுக்காக நம்மளோட உடம்பு இயற்கையாக பண்ணுற ஒரு விஷயம் யூரின் வழியாக அந்த சர்க்கரையை வெளியேற்றுறது. பொதுவாக இதுக்கு ஒரு அளவு இருக்குது, ரீனல் த்ரெஷோல்டுன்னு சொல்லுவோம். இந்த அளவுக்கு மேலே போனால் யூரின் வழியாக நமக்கு சுகர் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு. ஸோ 180 அப்படிங்கிறது நார்மலாக ஒரு ரீனல் த்ரெஷோல்டுன்னு வச்சுப்போம். இதுவே சர்க்கரை ரொம்ப நாள் ஆனவங்களுக்கு இந்த த்ரெஷோல்டு கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கலாம். 200-220க்கு மேலே போனால் தான் யூரினில் சுகர் வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு காம்பன்சேட்டரி மெக்கானிசம், நம்ம ரத்த சர்க்கரையோட அளவை குறைக்கிறதுக்குரிய காம்பன்சேட்டரி மெக்கானிசம். பட் இதுவே ஒரு சிகிச்சையாக நமக்கு இயற்கையாகவே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சாத்தியம் இல்லை. ஏன்னா சர்க்கரையோட அளவு அதிகமாக யூரினில் சர்க்கரை போகிற அளவும் அதிகமாகும். இதனால நமக்கு அதிக தண்ணி தாகம், நமக்கு நீர் சத்து குறைபாடு இது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் உடல் எடை குறைதல், வெயிட் லாஸ் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் இது அதிகப்படியான லோடை நமக்கு கிட்னிக்கு கொடுக்கறதுனால கிட்னியில் பாதிப்புகள், கிட்னி ஃபில்டர்ஸ் எல்லாம் பாதிப்படைகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகள் இல்லை, நிச்சயமாக பாதிப்படையும்.